அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அருமை சகோதரிகளே, தாய்மார்கள், கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். இன்றைய நாள் நாம் பார்க்கக்கூடிய ரொம்பவும் சொல்வதற்கு எளிமையான இரண்டு அல்லாஹ்வின் திருநாமங்கள். ஆனால் அதனால் கிடைக்கப்பெறுகிற பலன், அதனால் கிடைக்கப்பெறுகிற அந்தஸ்து என்ன நம்ம உள்வாங்கிட்டோன்னா மாஷா அல்லாஹ், நிச்சயம் நம்முடைய நாவுகள் இனிமேல் இந்த திக்ரை மடக்கி 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 சொல்லிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எந்த திக்ர், அது என்ன திருநாமம் என்பதை இந்த காணொளியில் முழுசாக நான் சொல்ல போகிறேன். இறுதி வரை இதை காணுங்கள். மிகச்சிறந்த பலனும் பல நல்ல நிலைகள் உயர்வதற்கும் இது உங்களுக்கு வழிவகை செய்யும், உங்களுக்கு உதவி செய்யும் என்று நம்பிக்கையோடு நான் துவங்குகிறேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு எக்கச்சக்கமான திருநாமங்கள் இருக்கிறது. குறிப்பாக 99 திருநாமங்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்விற்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, அதை கொண்டு நீங்கள் அவனை அழையுங்கள். யா ரஹ்மான் சொல்லி அழையுங்கள், யா ரஹீம் என்று சொல்லி அழையுங்கள், யா மன்னான் சொல்லி அழையுங்கள், யா ஜப்பார் சொல்லி அழையுங்கள், யா ஹாலிக் சொல்லி அழையுங்கள், யா ராசிக் சொல்லி அழையுங்கள். இதுவெல்லாம் அல்லாஹுடைய திருநாமங்கள். அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள். அதுவும் தாண்டி சில ஹதீஸ்களிலே வேறு சில நாமங்களும் வந்திருக்கிறது. அப்படியான திருநாமங்களில் 2 திருநாமம், அது எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லானதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான அல்லாஹுடைய இஸ்முங்கிறத நீங்கள் உள்வாங்கிக்கணும். என்ன அந்த திருநாமம்? அதை பார்ப்பதற்கு முன்னால் முதலில் ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்வோம். அதாவது ஜாபிர் ரலியல்லாஹுடைய ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. சில ஹதீஸ் கிரந்தங்களிலே இந்த ஹதீஸை காண முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னிடத்தில் பேசினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என்னிடத்தில் பேசும் பொழுது 2 லைனில் மக்கள் வரிசையாக நின்னாங்க. அதாவது சொர்க்கத்திற்குரியவங்க ஒரு லைன்லையும் நரகத்திற்குரியவங்க இன்னொரு லைன்லையும் இப்படி வரிசை கட்டி நின்னாங்க. இப்போ அல்லாஹ் என்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது கேட்டான், மாலி அரா யா ஜிப்ரீல் ஃபுலான் இப்ன ஃபுலான் ஃபி சுஃபூஃபின் நார். இந்த குறிப்பிட்ட மனிதர், ஒருத்தருடைய பெயரை சொல்லி, இவர் ஏன் நரகத்தினுடைய லைனில் நிற்கிறாரு? நரகத்தினுடைய லைனில் இவர் நிற்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அல்லாஹ் என்கிட்ட கேட்டான். இந்த செய்தி யார் சொல்கிறா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட பெயருடைய இந்த மனிதர் ஏன் நரகத்தினுடைய அணியிலே, நரகவாசிகள் நிற்கக்கூடிய அந்த அணியிலே போய் ஏன் நிற்கிறாரு அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். உடனே நான் சொன்னேன், ஜிப்ரீல் சொல்கிறாங்க, யா அல்லாஹ், இவனுடைய ஏடுகளை எடுத்து நாங்கள் பார்த்தோம், இவனுடைய நன்மை தீமைகளை எடுத்து பார்த்தோம், கொஞ்சோண்டு கூட நன்மை இல்லை. யா அல்லாஹ், கொஞ்சம் கூட நன்மை இல்லை. இவன் நரகத்தை விட்டு தப்பித்து சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய தகுதியாக இவரிடத்தில் நன்மையே இல்லையே. எனவே தான் அவர் நரகத்தினுடைய அணியிலே, அந்த நரகவாசிகள் நிற்கக்கூடிய அணியிலே நிற்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அல்லாஹ் சொன்னா, யா ஜிப்ரீல் அவர்களே, எந்த மனிதரிடத்திலே நன்மை இல்லை, எனவே அவரை நாங்கள் நரகத்திற்கு போகக்கூடிய மனிதர்களின் அந்த லைனில் நிப்பாட்டியிருக்கோம் நீங்கள் சொல்கிறீங்களோ, அந்த குறிப்பிட்ட மனிதர் ஃபஇன்னி சமிஅத்துஹு யகூல் ஃபி தாரி துன்யா, இவர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். இவர் உலகத்தில் வாழும் பொழுது இப்படியான சில வார்த்தைகளை சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். என்ன சொன்னார்? யா ஹன்னான் யா மன்னான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யா ஹன்னான் யா மன்னான் அல்லாஹுடைய திருநாமங்களில் 2 முக்கியமான திருநாமம். இந்த 2 திருநாமத்தையும் சொல்லி நான் கேட்டிருக்கேன். நீங்கள் நன்மையே இல்லைன்னு சொல்கிறீங்களே, எவ்வளவு பவர்ஃபுல்லான என்னுடைய பேரை சொல்லி என்னை அழைச்சிருக்காரு தெரியுமா? எனவே அவர் அந்த லைனில் நிற்கிறாரு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஜிப்ரீல்? அவர்கிட்ட போய் கேட்கணும், இந்த மாதிரி உலகத்தில் வாழும் பொழுது நீ ஏதோ யா ஹன்னான் யா மன்னான் சொன்னியாம, எதுக்கு சொன்ன, எந்த காரணத்தை பற்றி சொன்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க. என்ன சொல்கிறாரு பதில்ன்றது என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி வைத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் போனாங்க. போய் அந்த மனிதரிடத்திலே, அதாவது நரகவாசிகள் இருக்கக்கூடிய அந்த லைனில் நின்னார்ல, அதாவது அந்த லைன் அப்படியே போய் நேரே எங்கே தான் போவோம்? கொடிய ஜஹன்னம் என்ற நரகத்திலே போய் தான் அவர்களை சேர்க்கும். அந்த லைனில் நிற்கக்கூடிய யா ஹன்னான் யா மன்னான் என்று ஓடிய அந்த மனிதரிடத்திலே போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னதாக கேட்டார்கள். ஏன்பா, நீ உலகத்தில் வாடும் பொழுது யா ஹன்னான் யா மன்னான் சொல்லி நீ ஓதிருக்கியாமே,
எதனால் நீ அந்த வார்த்தையை கொண்டு அல்லாவை அழைச்ச? எதனால் நீ அந்த வார்த்தையை சொன்ன? ஏதாவது பொருள் தெரிந்து சொன்னியா அல்லது சும்மா சொன்னியா? ஏதோ பேருக்கு சொல்லுவோன்னு சொன்னியா அல்லது ஏதாவது உள்ளார்ந்த ஈடுபாட்டோடு சொன்னியா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அடியான் சொல்லுவான், ஹல் மின் ஹன்னானின் ஔ மன்னானின் கைருல்லாஹ், அல்லாவை தவிர்த்து இந்த உலகத்திலே மன்னானும் ஹன்னானும் உண்டா அப்படின்னு சொல்லுவான் அந்த அடியான். அல்லாவை தவிர்த்து இந்த உலகத்திலே ஹன்னானோ மன்னானோ உண்டா? மன்னான் என்றால் மிகப்பெரிய உபகாரி, ஹன்னான் என்றால் மிகப்பெரிய இரக்கஸ்தாலி, இரக்கமுள்ளவர். உலகத்தில் அல்லாவை விட பெரிய உபகாரி உலகத்தில் வேற யாரும் உண்டா? அல்லாவை விட மிகப்பெரிய இரக்கமுள்ளவன் உலகத்தில் வேற யாரும் உண்டா? எனவே தான் அந்த எண்ணத்தோடு அந்த ஈடுபாட்டோடு தான் அந்த திக்ரை சொன்னேன் என்று அந்த அடியான் சொல்லுவான். இது அப்படி உள்வாங்கிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வேகமாக வந்து அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, யா அல்லாஹ், அவன் உள்ளபடியே உள்ளத்தில் தான் சொல்லியிருக்கான் போல தெரியுது. ஏன்னா அவன்கிட்ட கேட்ட உடனே அவனுடைய பதில் எப்படி இருந்துச்சுன்னா, அல்லாவை விட ஒரு உபகாரி உலகத்தில் யாரும் கிடையாது, அல்லாவை விட மிகப்பெரிய இரக்கசாலி உலகத்தில் யாருமே கிடையாது. எனவே தான் அந்த இரக்கமானவனை, அந்த உபகாரியை நான் அவனுக்கு பிடித்தமான பெயரை கொண்டு அழைத்தேன் என்று அவன் சொன்ன உடனே அல்லாவுக்கு அப்படி உள்ளமெல்லாம் குளிர்ந்து போகும். அல்லாவுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷ மகிழ்ச்சி. அல்லாஹ் சொல்லுவான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே, ஜிப்ரீல் அவரை அந்த லைன்லேருந்து எடுங்க, நரகத்துக்கு போகக்கூடிய மக்களுடைய லைனில் நிற்கிறார்கள, அவர் அங்கேயும் தூக்குங்க. சொர்க்கவாதிகள் எந்த லைனுக்கு வருவாங்களோ நிற்கிறாங்களோ அந்த லைனில் கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. அவர் அங்கே போக வேண்டிய ஆள் கிடையாது, நரகத்துக்கு போக வேண்டிய ஆள் கிடையாது, சொர்க்கத்துக்கு போக வேண்டிய ஆள். கூப்பிடுங்க இங்கே கொண்டு வாங்க என்று அல்லாஹ் சொல்லுவதாக அருமை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய இறை தூதர் அன்னல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னதாக ஒரு பதிவு ஜாபிர் ரலியல்லாஹு மூலமாக ஹதீஸ்களிலே பதிவாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, இந்த ஹதீஸிலிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்கும். நரகத்துக்கு லைனில் நின்ன ஒருத்தவரையே சொர்க்கத்தினுடைய லைனில் கொண்டு வந்து நிப்பாட்டினது மட்டுமல்லாமல் அல்லாவிற்கு மிகப்பெரிய மனக்குளிர்ச்சியையும் சந்தோஷத்தையும் தந்த ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு திக்ர் என்னவென்றால், ஒரு இஸ்ம் என்னவென்றால், யா ஹன்னான் யா மன்னான் என்ற இந்த திக்ர் அவ்வளவு மகத்தானது, அல்லாவிற்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அப்படியே அள்ளித்தரக்கூடியது. இந்த திக்ரை நாம் தினசரி ஓதுவதற்கு தலைப்பட்டு கொள்ள வேண்டும். இதை அதிகமாக ஓதும் பட்சத்தில் நிச்சயமாக நாமும் சொர்க்கத்தினுடைய அணியிலே போய் நிற்கலாம். சொர்க்கவாதிகள் எந்த லைனில் நிற்பாங்களோ அந்த லைனில் நிற்கிறதுக்கும் அல்லாவை சந்தோஷப்படுத்துறதுக்கும் இந்த ரெண்டும் போதுமானது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அலி ரலியல்லாஹு கேட்டாங்களாம், அலி ரலியல்லாஹு ஹன்னான் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், மன்னான் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அல்லாவுக்கு 2 பேர் இருக்குது, ஹன்னான் ஒரு பேர் இருக்குது, மன்னான் ஒரு பேர் இருக்குது, என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லுங்களேன்னு சொல்லி அலி ரலியல்லாஹு கேட்கப்பட்ட பொழுது ஹஸரத் அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், மன்னான் என்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? அல்லாவை விட்டு ஒருத்தர் புறக்கணித்து போகிறார், அல்லாவை விட்டு ஒதுங்கி போகிறார், அவர் தொழுகிறதும் இல்லை, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி வர்றதும் இல்லை, அவரை விட்டு புறக்கணித்து வெளியே போகிறார். ஆனால் அல்லாஹ் எவ்வளோ பெரிய மன்னான் என்றால், உபகாரி என்றால், அவனுக்கும் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் அக்பர். அவனை வணங்கி வழிபட்டு அவன் இடத்திலே சதாவும் அழுது தொழுது மன்றாடி அவனுடைய அச்சத்தோடு வாழக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தருவான் என்பது கிடையாது. அவனை விட்டு புறமுதுகிட்டு ஓதக்கூடியவன், அவனை விட்டு புறக்கணிக்கக்கூடியவன், அல்லாஹ்வின் பக்கமே திரும்பாதவனுக்கு கூட அல்லாஹ் உபகாரம் செய்வான். எனவே தான் அவன் மன்னான். மன்னான் என்றால் அதான் பொருள். அலியெல்லாம் அடுத்து சொன்னாங்க, ஹன்னான் என்றால் எதிர்மா அர்த்தம்? கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுப்பான், கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுப்பான். அவ்வளோ பெரிய இறக்கம் உள்ளவன். பிள்ளைங்கள் மீது நாம் எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்றத சில சமயங்களில் புரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி கொண்டு கொடுப்போம். ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஷாக், ஒரு இன்ப அதிர்ச்சி சொல்கிறாங்களா இல்லையா? அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அதனுடைய முகத்தில் வரக்கூடிய சந்தோஷத்துக்கும் ஆனந்தத்திற்கும் அளவே இல்லை. இந்த மாதிரி அடியார்கள் கேட்பதற்கு முன்பாகவே அவர்களுடைய தேவையை புரிந்து செய்யக்கூடியவன். காரணம், 70 தாயை விட தன் அடியார்கள் மீது அன்பையும் அக்கறையையும் மிகப்பெரிய பாசத்தையும் வைத்தவன் அல்லாஹ். எனவே தான் அவன் ஹன்னான். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க. எனவே இந்த 2 பொருள்பட இருக்கக்கூடிய இந்த திக்ரை, இந்த இஸ்மை அதிகமாக ஓதுவோமாக. வல்ல அல்லாஹ் நம்மையும் சொர்க்கத்தின் அணியிலே கொண்டு வந்து நிப்பாட்டுவதற்கு போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.